பஞ்சாப் மாநிலத்தில் வெற்றி பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் மதியம் 2 மணிக்கு நடைபெறவுள்ளது. அதுகுறித்து விரிவான தகவல்களை தருகிறார் செய்தியாளர் நிரஞ்சன். கடந்த 10 ஆண்டுகளாக பஞ்சாபை ஆட்சி செய்து வந்த அகாலிதளம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியானது தற்பொழுது விலகி இருக்கின்றது. 59 தொகுதிகளை பெற்றாலே பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கலாம் இருக்கும் என்ற பட்சத்தில் தற்பொழுது காங்கிரஸ் கட்சியானது 77 தொகுதிகளை கைப்பற்றி இருப்பதன் காரணமாக ஆட்சி அமைப்பதில் எந்தவிதமான சிக்கல்களும் இல்லை. எனவே இதன் காரணமாக தற்பொழுது அவர்கள் அடுத்தடுத்த ஆயத்த பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்காக இன்று மதியம் 2 மணிக்கு எம்எல்ஏக்களின் கூட்டமானது கூடவிருக்கின்றது. இந்த கூட்டத்தில் கேப்டன் அம்ரிந்தர் சிங் அவர்களை சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கவிருக்கின்றார்கள். ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியானது இவரைத்தான் முதல்வர் வேட்பாளராக அறிவித்து தேர்தல் பிரச்சாரங்களில் தொடர்ந்து ஈடுபட்டிருந்தார்கள். தற்பொழுது இரண்டாவது வரிசையில், அதாவது எதிர்க்கட்சி வரிசையில் ஆம் ஆத்மி கட்சியானது அமையவிருக்கின்றார்கள். இவர்கள் இந்த பஞ்சாப் சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை ஒரு புது வரவாகத்தான் இருக்கின்றார்கள். ஏற்கனவே ஆட்சி செய்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அகாலிதளமானது வெறும் 15 தொகுதிகளை மட்டும்தான் கைப்பற்றியிருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை வெறும் 3 தொகுதிகள் மட்டும்தான் அவர்களால் கைப்பற்ற முடிந்திருக்கின்றது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கிடைத்த அந்த மிகப்பெரிய வெற்றியானது தற்பொழுது பஞ்சாப் மாநிலத்திலும் கிடைக்கும் என்று அவர்கள் எதிர்பார்த்திருந்த நிலையில் மக்கள் மத்தியில் இந்த ஆளும் கட்சிகளுக்கு எதிராக இருந்த மனநிலை தான் தற்பொழுது இவ்வளவு பெரிய ஒரு வெற்றியை காங்கிரஸ் கட்சிக்கு ஈட்டி தந்திருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் உடனடியாக இவர்கள் இந்த ஆட்சி அமைப்பதற்கான பணிகளையும் தொடங்கி இருப்பதன் காரணமாக இந்த அமைச்சர்கள், இலாக்காக்கள் மற்றும் எப்பொழுது ஆட்சி அமைப்பது உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் இன்னும் ஒரு 2-3 நாட்களில் உறுதி செய்யப்பட்டுவிடும் என்றுதான் இங்க இருக்கக்கூடிய தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது ஜெயித்திருக்கக்கூடிய இந்த 77 எம்எல்ஏக்களும் உடனடியாக தலைநகர் டெல்லிக்கு சென்று காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியா காந்தி மற்றும் துணைத் தலைவர் ராகுல் காந்தியை சந்திக்கவும் அவர்கள் திட்டமிட்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கு ஆட்சி அமைந்த பின்னரும் கூட இவர்களுக்கு இந்த போதைப் பொருள் விவகாரம் மற்றும் விவசாயிகளின் தற்கொலை ஆகியவை இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கவிருக்கின்றது. இதை அனைத்தையும் எதிர்கொண்டால்தான் இனி வருகின்ற நாட்களில் இவர்களால் சுமூகமான முறையில் பஞ்சாப் மாநிலத்தை ஆட்சி செய்ய முடியும். சண்டிகரிலிருந்து புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜெரின் சாமுவேலுடன் நிரஞ்சன்.